வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இடியாப்பமும் தேங்காய் பாலும் அது கூடவே பட்டாணி குருமாவும் தாங்க பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேன் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இன்னொரு பாத்திரத்தில் நான் பெரிய இடியாப்ப மாவு தாங்க வாங்குவேன். அது ஒரு 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி உப்பும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் அந்த கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். நல்ல கட்டிகள் இல்லாமல் அழகாட்டு கிண்டி எடுத்துடலாங்க. இடியாப்பம்லாம் பண்ணோன்னா ரொம்ப பொறுமை வேணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நியை விட்டு கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இதை பாருங்கள், ஏதோ கிண்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கிண்டி நல்லா உருண்டு வந்த பதம் வந்தோடனே ஆற விட்டுடலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ஆறின மாவை கை வச்சு ஒருக்க நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த உலக்கில் மாவை கொஞ்சமாக வச்சுக்கிட்டு அதை தட்டில் பிழிஞ்சு எடுத்து இட்லி குட்டத்தில் வச்சு அவிச்சு எடுத்துடலாங்க. சரி, இப்போ இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்குள்ளால நம்ம குருமா ரெடி பண்ண போயிடலாங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே பட்டாணி 4 மணி நேரம் ஊற போட்டிருந்தேன். அந்த பட்டாணியை குக்கரில் போட்டு ஒரு 5 விசிலுக்கு வச்சுருக்கேங்க. உப்பு போட்டு 5 விசிலுக்கு வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு பல்லாரி ரம்பா இலை பச்சை மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு வதக்கி மூடி வச்சிடலாங்க. இப்போ அதுக்கு தேங்காய் பால் எடுத்துடலாம். இந்த குருமாக்கு அதுக்கு நான் ஒரு முறி தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசியாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் தேங்காய் பால் கொஞ்சம் அதிகமாக தாங்க எடுக்கிறேன். ஏன்னா இடியாப்பத்துக்கு தேங்காய் பால்னால் எங்கள் வீட்டில் உள்ள பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் குருமாக்கு பாதி பாயாக்கு பாதி எடுத்துருவேங்க. அந்த பாயால் கொஞ்சமாக சீனி போட்டு கரைச்சி வச்சுடுவேன். இப்போ இந்த பல்லாரி வெந்துடுச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ வதக்கி விட்டதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் 2 கப் தேங்காய் பால் நான் அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி குக்கரில் பட்டாணி வேக வச்சுருந்தேன். பட்டாணியை பாருங்கள் சூப்பராக அழகாக வெந்துடுச்சு. இப்போ இந்த பட்டாணியை நான் அதில் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா கொதிக்க விட்டுறலாம் மூடி போட்டு. இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் ஊறி கொதித்து வந்துடுச்சு. பட்டாணி கறியும் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இடியாப்பம் பட்டாணி கறி பாயா எல்லாத்தையும் வச்சு சூப்பராக சாப்பிட வேண்டியதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.